குட் மார்னிங். என்னுடைய பேர் எட்வின் கிறிஸ்டோஃபர். நான் இந்த வெல்னஸ் கோச்சாக 11 வருஷமாக இருக்கிறேன். நேற்று நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கிறேன். நார்மலாக நிறைய பீப்புளுக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப புதுமையாக இருக்கும். என்ன அப்படின்னா, காலையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட காரணம் கேட்டிங்க அப்படின்னா, நாங்கள் டயட்டில் இருக்கோம் சொல்லுவாங்க. சிலர் மார்னிங் எனக்கு பசிக்கலை சொல்லுவாங்க. ஆனால் எந்திரிச்சதே 10 மணிக்கும்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதுனால பிற்காலத்தில் அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரே ஒரு விஷயம் நல்லா கற்றுக்கோங்க. இப்போ நம்ம நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு நைட்டு டின்னர் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் காலையில் அதுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட். அதாவது அந்த விரதத்தை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பண்ணணும். அதாவது அதுக்கப்புறம் சாப்பிடணும். அதுக்கு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயே பேர் கொடுத்துருக்காங்க. அது இறைவனுடைய படைப்பு அந்த மாதிரி தான். ஆனால் காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலை அப்படின்னா நம்ம ஹெல்த்து நல்லா இருக்காது. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் ஃபீலிங் இருக்காது. இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு எடுக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய நாள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இதுதான் உண்மை. அதுக்கு நிறைய பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு காலையில் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல நியூட்ரிஷனோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அந்த நாளோட எனர்ஜி நல்லாயிருக்கும். ரெண்டாவது உங்கள் செல்லு இருக்குது பார்த்தீங்களா, கோடிக்கணக்கான செல்ஸ் உங்கள் உடம்புல இருக்குது. இந்த செல்லுக்கு மார்னிங்கில் நியூட்ரிஷன் கொடுக்கணும். அது நைட்டெல்லாம் அதோடைய ஒர்க்கெல்லாம் பண்ணி அது ஃப்ரெஷ்ஷாக காலையில் அது நியூட்ரிஷன் கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்காக நிறைய கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் எடுத்துக்குவாங்க. அதாவது இட்லி, தோசை, இடியாப்பம், பொங்கல், அப்புறம் பூரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காலையில் இருக்கும். இது நம்ம செல்லுக்கு பிடிக்காது. ஏன்னா அதில் எந்த விதமான நியூட்ரிஷன் இல்லாதனால செல்லு எடுத்துக்காது. ஆனால் நீங்கள் நல்ல பிரேக்ஃபாஸ்ட், அதாவது புரோட்டீன் சார்ந்த உணவுகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் செல்லு காலையிலே சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்கள் ஹெல்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த கார்போஹைட்ரேட், அதாவது இட்லி, தோசை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பாருங்கள். உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சோர்ந்து போகிற சூழ்நிலை இருக்கும். இல்லைன்னா சிலருக்கு தூக்கம் வர்றது மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த கார்போஹைட்ரேட் இந்த உடம்பு அந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு வந்துடும். அதே மாதிரி இந்த சுகர் இருக்கவங்க கூட பாருங்கள், நார்மலாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கார்போஹைட்ரேட் உள்ள பேசிக்கில் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த சுகருடைய லெவல் ரேஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, அந்த சுகர் ரேஸ் ஆகும்போது நம்ம உடம்புல இருக்க இன்சுலின் போயிட்டு கீழே கொண்டு ரொம்ப டவுன் பண்ணி விட்டுரும். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 3 தடவை 4 தடவை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் இருக்கவங்க கார்போஹைட்ரேட் எடுக்கும்போது அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடையாது. அதனால இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிங்க. ஒன்று, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. செகண்ட் நல்ல குவாலிட்டியான பிரேக்ஃபாஸ்ட், அதாவது ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த் அன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, பிற்காலத்தில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. இதெல்லாம் நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி 11 வருஷமாக அந்த ஃபீல்டில் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு இந்த விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு விவரங்கள் வேணும்னாலும் என்னுடைய ஃபோன் நம்பர் கீழே இருக்கும். அதுக்கு நீங்கள் டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டே வித் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.